ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க்க தான் வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து இங்கே என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன அனிமல்ஸாக இருக்குதுன்னு நல்லா சுற்றி பார்க்கலாம். என் கூட வாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போய் பார்த்தா இன்றைக்கி சாட்டர்டேவா, அதனால் நிறைய ஸ்கூல்ஸ் பார்த்திங்கன்னா ட்ரிப்பு கூப்பிட்டு போயிருந்தாங்க. கிட்டத்தட்ட 7 ஸ்கூல்ஸ் கிட்ட வந்திருந்தாங்க. பயங்கர ரஷ்ஷாகவே இருந்துச்சு. இங்கே பார்த்திங்களா, இதுதான் டிக்கெட். ஸோ வந்து வாங்க நம்ம உள்ளே போயிட்டு நிறைய அனிமல்ஸ், ஜிராஃபீஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா மெடிக்கல் ரூம் அண்ட் ஃபீடிங் ரூம்லாம் இருக்குது இங்கே. ஸோ நானும் எங்கள் அப்பாவும் கை பிடிச்சிட்டு போனோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்பாட்டட் டியர்ஸ் தான் இங்கே இருந்துச்சு. அதுக்கு பார்த்திங்கன்னா வந்து சாப்பாடு போட்டிருந்தனால அது எல்லாம் ஒரே இடத்துல இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கே செம்ம க்யூட் அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. செகண்ட் பார்த்திங்களா, இந்த மாதிரி பேர்ட்ஸ்லாம் நிறைய டிஃப்ரெண்ட்டான பேர்ட்ஸ் இருந்துச்சு. அப்புறம் நிறையவே டக்ஸு, ஸ்வான்ஸு டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்துச்சு. அது கூட நாங்கள் நிறைய ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட்டான ஒரு பறவை கூட 2 பறவையும் சண்டை போட்டுட்டு இருந்துச்சு. இது பார்த்திங்களா எவ்வளோ பெரிய பீக் வச்சுட்டு செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. நாங்கள் அதுக்கிட்ட வந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். ரொம்ப பக்கத்துலேயே நின்றுனால ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது ஃப்ளம்மிங்கோன்னு நினைக்கிறேன். என்ன தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள். இது பார்த்திங்களா பாம்பு காய்ஸ், நிறைய ஒரு பாட்டுக்குள்ளே நிறைய பாம்பு இருந்துச்சு. அதில் ஒன்று வேறு வெளில இருந்துச்சு. அது பார்க்க ரொம்ப டெரராக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா இந்தியன் ரேட் ஸ்னேக் தான். இது எனக்கு தமிழ் என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்திங்களா பெரிய மலைப்பாம்பு கைஸ். இது வந்து ஹில்ஸ்லலாம் நிறைய பார்த்திங்கன்னா பார்க்கலாம். அவ்வளோத்துக்கும் பெருசாக இருந்துச்சு. எனக்கு பார்க்கவே ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோடு இன்னும் பெருசாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியன் கோப்ரா தான் இருந்துச்சு. இங்கே பாருங்களேன் எத்தனை கோப்ரா உள்ளே இருக்குன்னு. இதை பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பாம்புன்னு. இதுவுமே ஹில்லி ஏரியாஸில் தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ராக் பைத்தான்னு. ஸோ வந்து ராக்கி பிளேசஸ்லாம் இது வந்து நம்ம ஸ்பாட் அவுட் பண்ணலாம். இது என்னன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. பட் இதுவும் ஒரு பைத்தான் தான் நினைக்கிறேன். ஓகே, இதுவும் ஒரு பைத்தான் தான், ஒரு வகையான பைத்தான் போல். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து டீர் தான், இன்னொரு டைப் ஆஃப் டீர் பார்க்க போகிறோம். இது வந்து குட்டியாக அழகாக இருந்துச்சு. இன்னொரு குட்டியோட, அதனால் தனியாக வேறு வச்சுருந்தாங்க. பார்க்கவே க்யூட்டாக இருந்துச்சு. இது பார்த்திங்களா பார்க்கிங் டீர்னு. ஸோ அதுவுமே பார்த்துட்டு நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்துருந்தா கேமராமேன் பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துட்டாங்க. எங்களுக்கு அது கூட தெரியாமல் நாங்கள் வந்து போயிட்டோம். இது பார்த்திங்களா குட்டியாக அழகாக இருக்கிற ஒரு ஃபாக்ஸு. ஃபோட்டோவில் பார்க்கும்போது இந்த ஃபாக்ஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் நேரில் பார்க்கும்போது ஒரு மாதிரி சாப்பாடு இல்லாமல் பஞ்சத்தில் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா கோல்டன் ஜாக்கு. எனக்கே இப்போ தான் தெரியுது அதோட பேர். இது பார்த்திங்கன்னா ஒயிட் பீகாக். இது பார்த்திங்கன்னா செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கு சாப்பாடு போட்டுட்டுனால எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு அழகாக. அதில் பார்த்திங்கன்னா ஒரு பீகாக் சாப்பிட்டு முடிச்சு உடனே பார்த்திங்கன்னா அதோடய ஃபெதர்ஸ்லாம் அப்படியே வந்து ஒரு மாதிரி எல்லாத்தையும் அப்படியே அழகாக விரிச்சிக்கிட்டு அது பாட்டு அழகாக நடந்துட்டு இருந்துச்சு. நாங்கள் அதை வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அது வந்து நகர்ந்துகிட்டே இருந்துச்சா. அது கூட ஒரு 4 to 5 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஃபோட்டோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. சரி வீடியோ ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பார்க்குக்கு தான் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பக்கத்துலேயே இருந்தனால அங்கே போயிட்டு போனால் எல்லா ஸ்கூல்லேருந்து வந்த அந்த சில்ட்ரன்ஸும் அங்கே வந்து நின்றுட்டு இருந்தாங்களா. சரி எவ்வளோ நேரம் தான் நம்மளும் வெயிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நானும் தொங்க ஆரம்பிச்சிட்டேன். சரி நமக்கு அதுதான் வரல, சரி இன்னொன்று தொங்கத்தில் போய் தொங்கலான்னு பார்த்து நான் இதில் எக்ஸ்பர்ட்டு. ஸோ அதனால் ஈஸியாக பார்த்திங்கன்னா கடந்து வரேன் பாருங்கள். அது ஒன்றும் இல்லை கைஸ், தெரியாமல் ஃபால்ட் ஆயிடுச்சு. சரி வாங்க நம்ம அடுத்ததுக்கு போகலாம். ஸோ அடுத்தது போகிறக்குள்ள திருப்பி ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்திங்கன்னா நிற்கும் போது எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா திருப்பி அழகாக வீடியோவே எடுத்துட்டாங்க. சரி ஓகே, பார்த்திங்களா எப்படி கதர்னேன்னு. எங்கள் அப்பா தான் அது மேலே ஏறின்னு சொன்னாங்க. சரி ரொம்ப டயர்டாயிடுச்சு, வாங்க கேன்டீன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் அந்த கேன்டீன் போய் பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிங்கோஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த பிங்கோ பேக்கெட்டையும் வாங்கி அழகாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஸ்டைலு.
பாப்கார்ன் பார்த்திங்கன்னா 60 ருபீஸு. அப்புறம் வந்து அந்த பிங்கோ வந்து 50 ருபீஸு. இது பார்த்திங்கன்னா ரோஸ் மில்க் நான் குடிக்கிறது. இது பார்த்திங்கனாலும் 60 ருபீஸ் தான். ஆனால் அது உண்மையான ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 20 ருபீஸு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ப்ரைஸி ஆகும். ஸோ வந்து பார்த்து வாங்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரிச்சஸ் இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 ஆஸ்ட்ரிச் இருந்துச்சு. ரெண்டுமே பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு ஜாலியாக நடந்துட்டுலாம் இருந்துச்சு. அது வந்து எங்ககிட்ட ரொம்ப கிட்ட கூட வந்துச்சு. அது பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஈமோ. நாங்கள் ஈமோவை ஆல்ரெடி வண்டலூர்லேயும் ஸ்பாட் பண்ணியிருக்கோம். அதனால இது வந்து எனக்கு வந்து செம க்யூட்டாக இருந்துச்சு. எல்லாருக்கிட்டேயும் கேஜி கிட்ட வந்து அப்படியே ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா பழகிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், இந்த டக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதிலேருந்து ஒரு மங்கி வேறு வெளில வந்துட்டு எல்லாருக்கிட்டேயும் ஆட்டம் போட்டுட்டு இருந்துச்சு. இங்கே பார்த்திங்களா பிங்கோவில் எப்படி சாப்பிட்டுட்ருக்குன்னு பிடுங்கி அது வெளில வந்துருச்சு. அது எப்படி வெளில வந்துச்சுன்னு தெரில. மங்கி கேஜிலேருந்து வெளில வந்துருச்சு. வந்து சிப்ஸு பிரித்து நல்லா சாப்பிட்டுட்டு திரும்பி அங்கேயே இருந்துச்சா, நாங்கள் பயந்து ஓடி வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு அவுளை பார்க்கலான்னு வந்தால் அங்கே ஒரு அவுள் பார்த்திங்களா எப்படி உட்காந்துருக்குன்னு. இது வந்து ஒயிட் அவுள். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார் டர்ட்டில் தான் பார்த்தோம். அதுக்கு ஃபுட்லாம் போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இந்த பச்சை கலர் கிளி, இது வந்து நிறைய அங்கே இருந்துச்சு. அண்ட் தென் லவ் பேர்ட்ஸு அந்த மாதிரி நிறைய வந்து கிளிகள் தான் அங்கே நிறைய இருந்துச்சா. அது கீச் கீச்சின்னு கத்தும்போது அது வந்து கேட்குறக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டர்ட்டில்ஸ் நிறைய இருக்கிற ஒரு கேஜ்குள்ளே போட்டு வச்சுருந்தாங்களா, அதை பார்க்க சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்களேன், ஒரு crocodile எப்படி படுத்துட்ருக்குன்னு, வாயை திறந்தே படுத்துட்ருக்கு. சாப்பாடு வேணும் போல் அதுக்கு. அதுக்கப்புறம் 2 மங்கி கூட்டமும் பயங்கரமாக அடிச்சிட்ருக்கு. ஏன்னு பார்த்திங்கன்னா இது பெரிய மங்கீஸ், அது குட்டி மங்கீஸ். குட்டி மங்கீஸ் பெரிய மங்கீஸை பயங்கரமாக வம்பிழுத்துருந்துச்சு. அதனால தான் பிடிச்சி 2ம் அடிச்சுக்குது. அடுத்த பாருங்கள், இப்போ வந்து காட்டுற மங்கி பாருங்கள் எவ்வளோ புத்திசாலியாக இருக்குன்னு. அது போய் மேலே உட்காந்துட்டு இருந்துச்சு. இது வந்து இன்னொரு மங்கி. இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படி பண்ணிட்டுருக்கு பார்த்திங்களா, மரத்தை பார்த்த உடனே பார்த்திங்கன்னா அதில் தொங்க ஆரம்பிச்சிச்சு. அது தொங்கினால எனக்கு அப்படியே கீழே விழுந்துட்டு, அதுக்கப்புறம் எங்கள் அப்பா தொங்கினாரு. அதை பார்த்து எனக்கும் அது ஆசையாக இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரான்ச்சில் தொங்கலான்னு பார்த்தா தொங்கவே முடியல. கடைசி வரைக்கும் எனக்கு கை தான் வலிச்சது தான் மிச்சம். நான் வந்து தொங்க ட்ரை பண்ணேன், எனக்கு சுத்தமாக தொங்கவே முடியல. இந்த படத்துலலாம் தொங்குற மாதிரி நானும் தொங்கலாம் ட்ரை பண்ணேன், கடைசி வரைக்கும் முடியல. சரி எங்கள் அப்பா வந்து தூக்கி சரி தொங்கு அப்படின்னாரா. எங்கள் அப்பா விட்டு போனால் அடுத்த 5 செகண்ட்ஸில் ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு கீழே இறங்கிட்டேன். சரி வாங்க அடுத்து பார்த்திங்கன்னா பிளாக் ஈகிளை பார்க்கலாம். இந்த ஈகிள் பார்க்க பயங்கர பார்த்திங்கன்னா டேஞ்சராக அப்படியே பயங்கரமாக இருந்துச்சு. சரி நான் அதில் ஒரு 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு பார்த்தா அதுக்கு நல்லா இப்போ தான் சாப்பாடு போட்டிருந்தாங்க போல், மீட்டு. ஸோ ஓகே, உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். வரட்டா?